சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முந்தைய இரவு கெத்செமனே தோட்டத்திலே 1 மணி நேரம் ஜெபம் செய்தார். தனது சீசர்களிடத்துல கூட அந்த 1 மணி நேரம் தனக்கு துணையாக தன்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த 1 மணி நேர ஜெபத்தை குறித்து தான் நாம் இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம். இயேசுவின் அந்த கடைசி இரவு ஜெபமானது ஒலிவ மலையில் உள்ள கெத்செமனே என்ற அந்த ஒரு தோட்டத்திலே நடந்தது. எதற்கு அந்த ஒலிவ மலைக்கு ஒலிவ மலை என்று பெயர் வந்தது? அந்த ஒலிவ மலையிலே ஒலிவ மரங்கள் அதிகமாக இருந்தது. அதனால அதுக்கு ஒலிவ மலை அப்படின்னு பெயர். அந்த ஒலிவ மரங்களிலிருந்து எடுக்கக்கூடிய காய்களிலிருந்து அந்த காய்களிலிருந்து எண்ணெய் எடுப்பார்கள். அதுதான் ஒலிவ எண்ணெய். அந்த ஒலிவ எண்ணெய் எடுக்கக்கூடிய இடமும் கூட அங்கேயே தான் இருந்தது. அந்த மலையிலே தான் இருந்தது. அந்த இடத்துக்கு பேர் தான் கெத்செமனே. கெத்செமனே என்றால் ஆயில் பிரஸ், அதாவது எண்ணெயை பிழிதல் என்று அர்த்தம். அதே இடத்தில்தான் இயேசுவும் தனது இறுதிக்கட்ட சோதனையிலே பிழியப்பட்டார். இயேசு தான் ஜெபம் பண்ணும் இடத்தின் அருகிலே 3 பேரை மட்டுமே அழைத்து சென்றார். அது யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். பெரும்பாலும் மலையின் மீது ஜெபம் செய்யும் பொழுது இயேசு தனியாக செல்வார், இல்லை என்றால் இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு செல்வார். மறுரூப மலையிலே கூட ஜெபிக்க சென்ற பொழுது இந்த 3 பேரை தான் இயேசு அழைத்து சென்றார். ஏனெனில் அவர்கள் 3 பேரும் இயேசுவுக்கு அன்பானவர்கள், அவருடைய இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்திற்கு சென்றதும் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று மார்க்கு 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு என்ன திகில் அப்பொழுது ஏற்பட்டது? அவருக்கு தான் தேவ சித்தத்தை மீறி இதுவரைக்கும் ஏதாவது செய்திருக்கின்றோமா என்ற சிந்தனையும், இனிமேல் சிலுவை மரண பரியந்தம் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு பாவம் செய்யாமல் இருப்போமா என்கிற எண்ணமும் அவருக்கு அந்த நேரத்திலே திகிலை கொடுத்தது. அதாவது அதுவரை செய்தது சரியாக செய்தோமா, இனிமேல் செய்ய போவதை சரியாக செய்வோமா என்ற திகில்தான் அந்த திகில். ஏன் அந்த எண்ணமாவது அவருக்கு திகிலை கொடுத்தது? அவர் தேவ சித்தத்துக்கு முரணாக ஏதாவது பாவம் செய்தால் அவர் சிலுவை மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட மாட்டார். அதாவது 1ஆம் மரணமே அவருக்கு 2ஆம் மரணமாக போய்விடும். அதாவது அவர் உயிர் தெழவே மாட்டார், நித்திய அழிவுக்கு போய்விடுவார். மனுக்குலத்துக்கான ரட்சிப்பும் இல்லாமல் போய்விடும். தேவனுக்கு தோல்வியும் சாத்தானுக்கு வெற்றியும் ஆகிவிடும். இயேசுவின் திகிலானது அவரது 2ஆம் மரணத்தை குறித்ததாகவே இருந்தது என்பதற்கு வேத ஆதாரம் ஏதாவது இருக்கின்றதா என்று உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இயேசு தனது ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். அது என்ன மரணத்துக்கு ஏதுவான துக்கம்? இங்கு இயேசுவின் ஆத்துமா என்பது அவருடைய மைண்ட், மனதை குறிக்கிறது. அவரது மனதானது 1ஆம் மரணத்தை குறித்து துக்கம் கொண்டிருக்கின்றதா? அதாவது சிலுவை மரணத்தை குறித்து துக்கம் கொண்டதா? கண்டிப்பாக இல்லை. அவர் சிலுவையிலே மரிப்பதற்கே பூமிக்கு வந்தார். எனவே சிலுவை மரணமாகிய 1ஆம் மரணம் குறித்து அவர் துக்கப்படவோ வியாகுலப்படவோ கண்டிப்பாக மாட்டார். தனது தவறினால் தனது 1ஆம் மரணத்திலிருந்து தனக்கு உயிர்த்தெழுதல் இல்லாமல் போய்விட்டால் தனது 1ஆம் மரணமே தனக்கு நித்திய அழிவாகிய 2ஆம் மரணமாக போய்விடுமே, மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு இல்லாமல் போய்விடுமே, தேவனுக்கு தோல்வியாகிவிடுமே என்று தனது 2ஆம் மரணத்தை குறித்து தான் துக்கம் கொண்டாரே ஒழிய அவர் தனது 1ஆம் மரணத்தை குறித்து ஒருபொழுதும் துக்கம் கொள்ளவில்லை. அந்த 2ஆம் மரணத்தை குறித்த துக்கம்தான் அங்கு மத்தேயு 26:38 மரணத்துக்கு ஏதுவான துக்கம், அவருடைய ஆத்மாவினுடைய மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒருவருக்கு இரண்டாம் மரணத்தை குறித்த துக்கமானது, திகிலானது கண்டிப்பாக அவசியம். இயேசுவுக்கு இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான துக்கமும் பயமும் இருந்தது போல, நமக்கும் கூட எப்பொழுதும் இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் எபிரேயர் 4:1 பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் நாம் ரட்சிப்பின் பாதையிலே சரியான முறையிலே ஓட முடியும். ஆனால் கண்டிப்பாக சரீரத்தின் அழிவாகிய முதலாம் மரணத்தை குறித்து நாம் ஒருபொழுதும் துக்கப்படக்கூடாது. இயேசுவுக்கு அந்த திகிலும் வேதனையும் வந்த பொழுது தனது சகோதரர்களாகிய அந்த சீசர்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் தேவைப்பட்டது. ஆனால் அந்த ஆறுதலை அவருக்கு கொடுக்காதபடிக்கு அவரது சீசர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களிடத்திலே பெரிதாக எதையும் எதிர்பார்க்கவில்லை. தன்னோடு அவர்களும் விழித்திருக்க வேண்டும் என்றே அங்கு எதிர்பார்க்கின்றார். அவர்களை சிருஷ்டித்த ஆண்டவருக்கே அவருடைய சிருஷ்டிகளாகிய அந்த சீசர்களுடைய உதவி அந்த நேரத்திலே தேவைப்பட்டது. ஆனால் அந்த சிலாக்கியத்தை சீசர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. தன்னை சிருஷ்டித்த ஆண்டவருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அவரது சிலுவையை தூக்கி சீமோன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். அவருடன் சிலுவையிலே அறையப்பட்ட நல்ல திருடன் கூட கடைசி நேரத்திலே அவருக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசி அவருக்கு உதவியதன் மூலமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். லாசருவின் சகோதரியான மரியாளும் அவருக்கு பரிமள தைலத்தை பூசி அந்த நேரத்திலே அவருக்கு ஆறுதலை கொடுத்து ஆண்டவருக்கு உதவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாள். நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே கண்டிப்பாக நமக்கு நம்முடைய சிருஷ்டிகராகிய ஆண்டவருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைத்தும் அந்த 3 சீஷர்களும் அந்த வாய்ப்பை தவற விட்டார்கள். ஆனாலும் இயேசு தளர்ந்து போய்விடவில்லை. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று இயேசு தேவனிடத்திலே ஊக்கமாக ஜெபிக்கிறார். இயேசு நீங்க வேண்டும் என்று ஜெபித்த அந்த பாத்திரம் எது? சில கள்ள தீர்க்கதரிசிகள் இயேசு தனது சிலுவை பாடுகளை தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று ஜெபித்தார் என்று கூறுகிறார்கள். இது மிகப்பெரிய தேவதூஷணம். அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு சுய விருப்பத்தின் பேரிலேயே வந்துவிட்டு அதை நீக்கி போட சொல்லுவாரா? அது மனுக்குலத்தின் ரட்சிப்பையே நீக்கி போட சொல்வது போன்றதல்லவா இருக்கும். எனவே அது ஒரு பெரிய தேவதூஷணம். அப்படிப்பட்ட காரியத்தை இயேசு கேட்கவில்லை. பாத்திரம் என்றால் என்ன? இயேசு ஒரு பாத்திரத்தை தன்னை விட்டு நீங்கும்படி தேவனிடத்துல ஜெபிக்கின்றார். அந்த பாத்திரம்னா வேதாகம பாஷையில என்ன? நன்மை தீமை அனுபவங்கள். தேவன் ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை தீமை அனுபவங்கள் தான் வேதத்திலே பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான அனுபவமா என்றால் அது நன்மையான பாத்திரம், தீமையான அனுபவம் என்றால் அது தீமையான பாத்திரம். இயேசு இங்கு தனது சிலுவை பாடுகள் அடங்கிய அந்த பாத்திரத்தை நீங்கும்படி ஜெபிக்கவில்லை. அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவதற்கு மிகுந்த சந்தோஷமாக இருப்பதாக, அதற்காக காத்து கொண்டிருப்பதாக யோவான் 18:11 இயேசு கூறுகிறார். இயேசு தன்னை விட்டு நீங்கும்படிக்கு கேட்டுக்கொண்டது அந்த 1 மணி நேர மன வியாகுலமாகிய அந்த சோதனை தான். இந்த 1 மணி நேர இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான திகிலான மனவேதனையே தேவ சித்தம் இருந்தால் தன்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கேட்கிறார். இது மார்க்கு 14:35 தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேளை நம்மை விட்டு நீக்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. தமிழிலே வேலை என்று கொடுக்கப்பட்டிருப்பதானது ஆங்கிலத்திலே ஹவர், அதாவது 1 மணி நேரம் என்றே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 1 மணி நேரம் இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான திகிலான சோதனையானது தன்னை விட்டு நீங்க கூடுமானால்
நீங்கும்படி செய்யும் என்று இயேசு அங்கு ஜெபிக்கிறார். இன்றைய கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பது போல எடுத்து போடும் தேவனே என்று தேவனுக்கு உத்தரவு போடவில்லை. மாறாக உமது சித்தமானால் நீங்கும்படி செய்யும் என்று பிதாவின் சித்தத்துக்கு உட்பட்டே அந்த ஜெபத்தை வைக்கின்றார். ஏன் அந்த 1 மணி நேர சோதனையை தன்னை விட்டு நீங்கும்படி இயேசு ஜெபிக்கிறார்? இயேசுவுக்கு அந்த 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான மனவியாகுலமே மிகப்பெரிய இடரலாக இருந்தது. அந்த மனவியாகுலத்திலிருந்து அவர் வெளியே வராவிட்டாலும் கூட, அவர் பின்வாங்கி போய் 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. எனவேதான் அதை மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்று சொல்கிறார். அது அவரை விசுவாசத்திலிருந்து பின்வாங்க செய்துவிடக்கூடிய சோதனையாக இருந்த காரணத்தினாலே, அந்த சோதனையை தன்னை விட்டு நீங்கும்படிக்கு தேவனிடத்திலே இயேசு ஜெபிக்கிறார். அந்த சோதனையை இயேசுவினுடைய மனதிலே கொண்டு வந்தவன் சாத்தான். தேவனுடைய அனுமதியின் பேரிலே அந்த சோதனையை சாத்தான் இயேசுவுக்கு கொண்டு வருகிறான். அதனால்தான் தேவனிடத்திலே அந்த சோதனையை நீக்கி இயேசு ஜெபிக்கிறார். சாத்தான் இடத்துல கேட்கவில்லை. ஏன்னா தேவனுடைய அனுமதி இல்லாமல் தேவனுடைய ஜனங்களுக்கு சாத்தானால் சோதனையை கொண்டு வர முடியாது. அவர் அனுமதித்தது தேவன் என்பதால் அந்த ஜெபத்தை இயேசு தேவனிடத்திலே ஏறெடுக்கின்றார். அதுதான் இயேசுவின் மனதிலே சாத்தான் ஏவிய கடைசி அக்கினி அஸ்திரம். நீ தோற்றுவிட்டாய், இனி வரும் சோதனையிலும் நீ நிலைநிற்க மாட்டாய் என்ற அந்த சந்தேகத்தை இயேசுடைய இருதயத்திலே சாத்தான் விதைத்தான். அந்த சோதனையிலிருந்து வெளியே வரும்படிதான் இயேசு தேவனிடத்திலே ஜெபிக்கின்றார். நமக்கு அடுத்து வரக்கூடிய கேள்வி, தேவன் இயேசுனுடைய அந்த ஜெபத்தை கேட்டாரா? அந்த 1 மணி நேர 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை தேவன் இயேசுவினுடைய மனதிலிருந்து எடுத்து போட்டாரா என்பதுதான் அடுத்த கேள்வி. அதற்கு பதில் இல்லை. அந்த 1 மணி நேர சோதனையிலே இயேசு ஜெயங்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆனாலும் தேவன் இயேசுவிற்கு அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலத்தை கொடுக்கின்றார். எப்படி கொடுக்கிறார்? அந்த சோதனையை இயேசுவின் திராணிக்கு மிஞ்சி போகாத வண்ணம் தேவன் ஒரு வானுதூதனை அனுப்பி அவரை தேற்றுகின்றார் என்று லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த வானதூதன் இயேசுவை தேற்றி இருப்பான்? இதுவரை நீங்கள் எந்த 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான பாவமும் செய்யவில்லை. அப்படி பாவம் செய்த ஒரு பாவியாக நீங்கள் இருந்திருந்தால் தேவன் உங்களை தேற்றுவதற்காக என்னை அனுப்பி இருப்பாரா என்று கேட்டு அவருக்கு முதல்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பார். மேலும் இனிமேலும் சோதனையிலே விழுந்து விடாமல் 2ஆம் மரணத்தை ஜெயங்கொள்வீர் என்று பழைய ஏற்பாட்டிலிருந்து பல வசனங்களை எடுத்து காட்டி இயேசுவை தேட்டி இருப்பான். என்னென்ன வசனங்களை எல்லாம் அப்படி எடுத்து காட்டியிருப்பான்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை அவன் முதல்ல எடுத்து சொல்லியிருக்கலாம். அதிலே அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்ம வேதனை என்ற சோதனையை நீர் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அதனால்தான் உமக்கு இந்த ஆத்ம வேதனைக்கான சோதனை இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஆத்ம வேதனைக்கான பலனை நீர் கண்டிப்பாக அனுபவிப்பீர் என்றும் அந்த வசனங்களிலே கூறப்பட்டிருப்பதையும் எடுத்துக்காட்டி அவரை வானதூதர் தேற்றியிருப்பார். அடுத்ததாக சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எடுத்து கூறி, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர் என்ற அந்த வசனத்தையும் அங்கு எடுத்து கூறி அவரை தேட்டி இருக்கலாம். ஆத்ம அழிவு என்பதை 2ஆம் மரணம், அழிவை காண வெட்டீர் என்பது 2ஆம் மரணத்தை காண விடாமல் என்னை வீழ்த்தல செய்வீர் என்று அர்த்தமாகும். கண்டிப்பாக வானதூதன் இந்த வசனத்தை இயேசுவுக்கு எடுத்துக்காட்டி அவரை தேட்டி இருப்பான். அடுத்ததாக சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே,
என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று அவருக்கு தேவன் மனுக்குலத்தை சுதந்திரமாக கொடுப்பதையும், இயேசு மனுக்குலத்தை ஆளுகை செய்வதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்தையும் அவருக்கு எடுத்து கூறி அவரை தேற்றியிருப்பான். சங்கீதம் 110 1ஆம் வசனத்திலே தனது வலது பாரிசத்திலே இயேசுவை தேவன் அமர செய்வார் என்று கொடுக்கப்படக்கூடிய அந்த உறுதிமொழியை அவருக்கு எடுத்து காட்டி இயேசுவை அந்த வானதூதன் தேற்றியிருப்பான். தானியேல் 7ஆம் அதிகாரம் 13 14ஆம் வசனங்களையும் வானதூதன் மேற்கோள் காட்டியிருப்பான். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகல ஜனங்களும் அவரை சேவிக்கும்படிக்கு அதிகாரமும் மகிமையும் கர்த்தத்துவமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்ற அந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்காட்டி அவர் வானதூதன் இயேசுவை அங்கு தேற்றியிருப்பான். வானதூதனால் இவ்வாறு தேற்றப்பட்ட காரியமானது அவருக்கு அதிக ஊக்கத்தோடு ஜெபிப்பதற்கு பலத்தை கொடுத்தது. அந்த ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக அந்த 1 மணி நேர மனவியாகுல சோதனையை இயேசு மேற்கொண்டார். அந்த ஜெபம் முடியவும் அவரது மனவியாகுல சோதனையும் முடிவுக்கு வந்தது. அதாவது பாத்திரம் அத்துடன் நீங்கியது. தான் அதுவரைக்கும் பாவம் செய்யவில்லை என்றும் இனிமேலும் பாவம் செய்ய போவதில்லை என்றும், எனவே தான் 2ஆம் மரணத்துக்கு போவதில்லை என்றும் உறுதியை அதன் மூலமாக இயேசு பெற்றார். ஜெபத்தின் மூலமும் வானதூதனின் தேற்றுதல் மூலமும் மனவியாகுலத்தை ஜெயித்த பிறகு இயேசு அடுத்த பாத்திர அனுபவத்திற்கு தன்னை தயார்படுத்துகின்றார். அடுத்த பாத்திர அனுபவம் என்ன? சிலுவை மரணம், சிலுவை பாடுகள். அந்த சிலுவை பாடுகளுக்கு அந்த அனுபவத்துக்கு அந்த பாத்திரத்திலே குடிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகின்றார். சகோதரர்களே, கடந்த 25 ஆண்டுகளாக நான் சத்தியத்தை ஆராய்ந்து வருகிறேன். தேவன் கடைசி கால சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய கருவியாக என்னை பயன்படுத்தி வருகிறார். எனது ஆராய்ச்சி எல்லாவற்றையும் சேர்த்து ஏதேனின் ராஜ்யம் என்ற ஒரு புக்கை வெளியிட்டிருக்கிறேன். அதே புத்தகம் பிடிஎஃப் புத்தகமாகவும் இருக்கிறது. அந்த பிடிஎஃப் புத்தகத்தை இலவசமாக வேண்டும் என்போர் 9841509641 என்ற எனது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக இலவசமாக அனுப்பி வைப்பேன். உங்கள் எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. துதி கன மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.